உலகத்தில் யாராவது பெரிய பெரிய காரியங்களை சாதித்திருக்கிறார்கள் என்றால், சரித்திரத்தை புரட்டி போட்டிருக்கிறார்கள் என்றால் யார் தெரியுமா? ஒரு இலக்கோடு இருக்கிறவர்கள், ஒரு நோக்கத்துடன் வாழ்கிறவர்கள், ஒரு விஷனோடு வாழ்கிறவர்கள், ஒரு மேலான இலக்கோடு பயணிக்கிறவர்கள், ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அந்த இலக்கை அடைவதற்கு ராப்பகலாக பிரயாசப்படுகிறவர்களே சரித்திர புருஷர்களாக என்று மிஞ்சியிருக்கிறார்கள். நம்மில் அநேகம் பேர் வாழ்கின்றோம், ஆனால் எதற்காக வாழ்கிறோம் என்றால் தெரியாது. நம்மில் அநேகம் பேர் என்று பிழைத்திருக்கிறோம், ஆனால் எதற்காக என்று கேட்டால் அது தெரியாது. அஃப்கோர்ஸ் சில பேர் அப்படியே வாழ்ந்துட்டு தான் இருக்கும். சில பேரை பார்த்து இப்படி சொல்லுவாங்க, டேய் நீ தின்றதுக்கு தான்டா நீ பிறந்திருக்கிற. எதுக்காங்க? சில பேர் தின்றதுக்கு தான் அப்படியே வாழ்கிறார்கள். இன்னும் சில பேர் வாழ்வதற்கு தின்றாங்க. இப்ப நம்ம கதையில் என்னவோ, உங்க வாழ்க்கையிலே அதாவது உன்னதமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால், ஒரு உன்னதமான ஸ்தானத்தை எட்ட வேண்டும் என்றால், நீ ஒரு இலக்கோடு தான் வாழ வேண்டும். நமக்கு பக்தனாக இருக்கிற வில்லியம் கேரி ஒரு இலக்கோடு தான் அவர் வாழ்ந்தார். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு சின்ன செருப்பு கடை இருந்தா அந்த செருப்பு கடையில் போய் வேலை பார்த்து இந்த பிரபஞ்சத்தின் மேப்பை தன் கண் முன்னாடி அப்படியே நிறுத்திக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்க தேசங்கள் எல்லாத்துக்கும் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே வருவாராம். யாருன்னு தெரியுமா? செருப்பு கடையில் வேலை பார்க்குறாரு. பெருசாலாம் படிக்கலங்க. அப்படி செருப்பை தைத்து கொண்டு வருகின்ற ஒரு காப்லர். இந்த உலகத்தையே அவர் பார்த்து நேரம் வாய்க்கும் போதெல்லாம் இந்த உலகத்திற்காக ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பாராம் அவர். அப்படி ஜெபம் பண்ணும்போது ஏனோ அவருடைய கண்கள், அதாவது அவருடைய பார்வை பாரத தேசத்தின் மீது, அது இந்தியா மேல இருந்துச்சான். நம்மளுடைய தேசத்தை அவர் பார்த்து நம்மை ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு நமக்காக தினந்தோறும் அவர் ஜெபித்தாராம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீர் உயிருக்குயிராய் நேசிக்கிறீர். இந்த உலகத்தையே சிருஷ்டித்திருக்கிறீர். இந்த மனிதனை சிருஷ்டித்திருக்கிற தேவனை மறந்து மனிதன் சிருஷ்டித்திருக்கிற தேவர்களை பூஜித்து சுகமும் சந்தோஷமும் சமாதானமும் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மனிதனை சிருஷ்டித்திருக்கிற உம்மை அவன் சேவித்தால் எவ்வளவு நலமாக இருக்கும், மூடியவர்கள் என்றால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாரமா ஜெபிப்பானா அவர். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு ஒரு நாள் மிஷன் போர்டு கிட்ட போய், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் நேசிக்கிற ஒரு தேவன், எல்லாரையும் அவர் நேசிக்கிறதுனால எல்லாருக்காகவும் தன் உயிரை அன்று அவர் கொடுத்து விட்டார். தேவன் இந்த உலகத்தை அவ்வளவாய் நேசிக்கின்றார். அதனாலதான் தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திற்கு வெகுமதியாக கொடுத்து விட்டார். அந்த மகன் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் அவர் நேசிக்கின்றார். அந்த மனிதன் செய்த ஒவ்வொரு தவறுகளினாலே, பாவமான காரியங்களினாலே கட்டாயம் அவனுக்கு சிக்ஷை உண்டு. நீ திருடினால் அதுக்கு கட்டாயமா சிக்ஷை உண்டு. நீ மாட்டும்போது, ஒரு பெண்ணை ஏமாத்தும் போது அதுக்கான சிக்ஷையும் உண்டு. நீ மாட்டும்போது, யாரோ ஒருவரை நீ ஏமாற்றுவதனால் அதுக்கு சிக்ஷை உண்டு. அதுக்கு மாட்டினவனுக்கு கண்டிப்பா சிக்ஷை உண்டு. ஆனால் இன்று அநேக பேர் மாட்டாமல், சிக்ஷை அனுபவிக்காமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடுவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ இவர்களை யாருங்க சிச்சிப்பார்? கட்டாயமாக சிச்சிக்க கூடியவர் இருக்கிறார். யார் அது? இந்த உலகத்தையே சிருஷ்டித்திருக்கிற தேவாதி தேவன். அதாவது இந்த உலகத்தில் நீதிமான் என்று ஒருவனும் இல்லை, யார் ஒருவனும் இல்லை. நாம் எல்லோருமே கூட ஏதோ ஒரு விதத்தை தவறு செய்திருக்கின்றோம். இப்படி எல்லாருமே தவறை செய்து இஷ்டம் போல் நம் இஷ்டம் போல் மனம் போல் வாழ்வதனாலே கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நாமே வரவழைத்திருக்கிறோம். ஆனால் தேவன் உன்னையும் என்னையும் நேசித்து நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றி புதிய நபர்களாக மாற்றி தம்முடைய பிள்ளையாக நம்மை அவர் மாற்ற வேண்டும் என்ற ஆசையோடு தான் உலகத்துக்கு வந்திருக்கிறார். நமக்கு வர வேண்டிய சிக்ஷை எல்லாத்தையும் தன் மீது அவர் என்று சுமத்திக் கொண்டார். நாம் எல்லோரையும் அவர் மன்னிப்பதற்கு அவர் என்று சிக்ஷிக்கப்பட்டார். யாராவது நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் செய்த பாவம் எல்லாமே மன்னிக்கப்படும். புது மனிதனாக சிருஷ்டியாக மாற்றப்படுவீர்கள். இந்த அற்புதமான சத்தியம் ஒவ்வொருவருக்கும் தெரிய வேண்டும் அப்படிங்கிறது தான் வில்லியம் கேரியோட யோசனை. மிஷன் போர்டு கிட்ட அன்று போய் பாரத தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர்களை உயிர்க்குயிரா நேசிக்கிற உலக இரட்சகர் ஒருத்தர் இருக்கிறார், அவர்களுடைய பாவத்துக்காக அவர்களை நேசித்து மன்னிக்கிற உலக இரட்சகர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அப்படிங்கிற சத்தியம் அறிந்திருந்தால் ரொம்ப நலமா இருக்கும். அன்பை சொன்னா அந்த மிஷன் போர்டுக்காரங்க சொன்னாங்க, தேவன் ஒருவேளை அவருடைய சத்தியத்தை அறிவித்து சுவிசேஷத்தை பரப்ப வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அவர் ஏதோ ஒரு வழியை வச்சிருப்பாரியா, நீ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லையாங்க அப்படின்னு சொல்லி வில்லியம் கேரி அன்னைக்கு சோர்வுக்குள்ளாக்கினார்கள். வில்லியம் கேரி ஒரு நோக்கத்துடனே நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தார்.
ஆண்டவரே, பாரத தேசத்துக்கு நான் போய் உம்முடைய அன்பை குறித்ததான சுவிசேஷத்தை நான் அறிவிப்பதற்காக சுவிசேஷர்களை அனுப்புங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அவங்க அப்படியே அலட்சியமா என்கிட்ட பேசுறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய அன்பான அந்த வார்த்தை சுவிசேஷம் அவர்களுக்கு தெரிய வேண்டும். ஒவ்வொருவரும் செய்கிற அந்த பாவத்தின் நிமித்தம் சிச்சை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவன் இருக்கிறார் என்ற சத்தியம் தெரிய வேண்டும். எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் வில்லியம் கேரி இந்த மேப்பை பார்த்துக்கிட்டே. தேவன் என்ன சொன்னாருன்னு தெரியுமா? யாரோ போகணும்னு சொல்லி நீ ஏன் கவலைப்படுற, நீயே போ அப்படின்னு சொன்னார். நீ போன்னு சொல்றீங்களா ஆண்டவரே? எனக்கு எதுவும் பெருசா அந்த படிப்பும் இல்லை ஆண்டவரே. நான் செருப்பு தைக்கிறோம் தானே, நான் போய் அங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு தேவையானது உன்னோட படிப்பு இல்லை, உன்னுடைய டேலண்ட்ஸ் இல்லை, உன்னுடைய எபிலிட்டியோ இல்லை. எனக்கு தேவையானது உன்னுடைய அவைலபிலிட்டி. நீ எனக்கு நேரத்தை ஒதுக்குனா போதும், நீ எனக்கு இருந்தாலே அது போதும்யா. நீ எனக்கு கீழ்ப்படிந்தாலே போதும். உன்னை அந்த தேசத்துக்கு நான் கொண்டு போய் சேர்ப்பேன். ஒரு காப்லர், செருப்புகளை தைக்கின்ற ஒருவர், ஒரு இலக்கோடு அன்றவர் ஜெபித்த போது தேவன் அந்த இலக்குக்கு தன்னையே பதிலாக மாற்றினார். நீ போ, பாரத தேசத்துக்கு வந்து விட்டார். தன்னோட டைரியில் எழுதின வார்த்தை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நீ எதிர்பார். இங்கிலீஷ்ல ரொம்ப அற்புதமா இருக்குங்க. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். தேவனிடத்திலிருந்து மேன்மையான உன்னதமான காரியங்களை நீ எதிர்பாரு. தேவனுக்காக நீ பெரிய காரியங்களை நடைமுறைப்படுத்து அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்லோகனை எழுதினார். இன்றும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய விசுவாசத்துக்கு காரணரா இருக்கிற, அதற்கு ஆதாரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இது உண்மை என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்றால் உங்க பார்வை யார் மேலங்க இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் மீது தான் இருக்கணும். ஒருவேளை எங்களுடைய பார்வை இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கும் என்றால் அந்த பார்வையை மாற்றுவது கூடாது. இந்த உலகத்தின் பட்சமா இந்த பார்வை மாற்றுவது கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆதாரம் நம்முடைய விசுவாசம். விசுவாசத்துக்கான ஆதாரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவேதான் பக்தரான பவுல் சொன்னான், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி, நாங்க இயேசுவை நோக்கி இந்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். வில்லியம் கேரி தன்னை சுற்றி இருக்கின்ற நிராசையும் சோர்வையும் அவர் திரும்பி பார்க்கல. தன்னை சுற்றி அன்று அரங்கேறிக் கொண்டிருந்த, அதாவது அவரை பாடுபடுத்தக்கூடிய அந்த காரியங்கள் மீது தன் மனதை அவர் வைக்கவில்லை. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவு பாடாக இருந்தாலும், ஒரு புறம் அதை சகித்துக் கொண்டு ஓரமாய் வைத்துக்கொண்டு கிறிஸ்துவின் பட்சமாய் பார்த்து தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டிருந்தார். ஆண்டவரே, இன்று முதற்கொண்டாவது ஒரு இலக்கு நோக்கத்தோடு நான் வாழ்கின்றேன். பலவீனன்தான், ஆனால் பலவான காரியங்களை நான் செய்ய வேண்டும். பெரிய படிப்பறிவு இல்லாத ஒருவன் தான், ஆனால் உம்மை சார்ந்து கொண்டு பெரிய காரியங்களை நான் செய்ய வேண்டும். வில்லியம் கேரி என்று அதை தான் செய்தார். தேவனை பார்த்தார், தேவனை அவர் விசுவாசித்தார். தன்னுடைய வாழ்க்கையில யூகிக்க முடியாத அற்புத காரியங்களை செய்தார். இன்று தேவனும் உன் வாழ்க்கையிலும் கூட அதை தான் செய்ய விரும்புகின்றார். நீ விசுவாசித்தால். வாங்க ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆண் பறவை ஒரு இலக்கோடு நோக்கோடு அது ஒரு போக்கஸ்டாக அது வாழ்கின்றது. ஒரு பக்கம் அதனுடைய கண்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆகாரத்தின் மீது அது இருந்தாலுமே சரி, அது எம்மாத்திரமும் கூட அந்த ஆகாரம் தன் கண்களை அது மறைக்கவில்லை. அதே போலதான் எங்கள் வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்கிற உண்மையே நாங்கள் பார்த்து, ஆண்டவரே அப்பா, எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அசாத்தியமானதை நாங்கள் சாத்தியப்படுத்த கூடும். உம்மீது நாங்கள் வைக்க வேண்டிய விசுவாசத்தை, உம்மிருந்து பார்க்க வேண்டிய எங்கள் பார்வையை, கண்டதை பார்த்து கண்டதன் மீது ஆசைப்பட்டு நாங்கள் விழுந்து போயிருக்கிறோம் என்னவோ, அவைகளை நாங்கள் விட்டு விலகி பட்சமாய் பார்த்து நீர் அருளை செய்கின்ற வெற்றியை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு, எங்களை சுத்தி இருக்கின்ற புயல்களையும் கீழலுக்கும் சூழ்நிலைகளையும் அதை எங்களை விட்டு நீர் எடுத்து போடும்போது அதில் சந்தோஷப்பட்டு நன்றி அறிதலோடு கூட உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கையை எங்கள் எல்லோருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.